தமிழகம் முழுவதும் நீர்நிலைகள், அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எடுத்த நடவடிக்கை என்ன என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் தலைமை செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இன்னைக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீர்நிலைகள், அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என 2004ஆம் ஆண்டே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று அரசு தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாகவும் அந்த அகற்றக்கூடிய பணிகளை கண்காணிக்கவும் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். இந்த குழுக்கள் அமைத்திருந்தாலும் கூட இன்னும் எத்தனை ஹெக்டேர் அரசு நிலம் ஆக்கிரமித்துள்ளது, எத்தனை ஹெக்டேர் பரப்பு நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன எனவும், லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும், அரசு குழுக்களால் என்ன பயன், குழுக்கள் முறையாக கண்காணிக்கிறதா என தரமாரியாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். பின்னர் இந்த வழக்கில் தலைமைச் செயலாளரை தாமாக முன்வந்து எதிர்மனுதாராக சேர்த்த நீதிபதிகள் தமிழகம் முழுவதும் அரசு நிலங்கள், நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.